எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கைகளை தட்டுவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி தான் சொல்ல போகிறேன். நம் கைகளில் 39 அக்குப்ரெஷர் புள்ளிகள் இருக்குது. கைகளை தட்டும்போது ஏற்படும் உராய்வினால் வெப்பம் ஏற்பட்டு உள்ளங்கையில் இருக்கும் ரிசப்டர்கள் தூண்டப்படுது. இதனால் சுஜோக்கு சிகிச்சை முறையில் கிளாப்பிங் தெரப்பியை பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக கைப்பள்ளத்தாக்கு புள்ளி ஹேண்ட் வேரி பாயிண்ட்னு சொல்லுவாங்க, கட்டை விரல் அடிப்புள்ளி பேஸ் ஆஃப் தம் பாயிண்ட், மணிக்கட்டு புள்ளி ரிஸ்ட் பாயிண்ட், கட்டை விரல் நகப்புள்ளி தம் நெயில் பாயிண்ட் ஆகிய முக்கியமான புள்ளிகள் நன்கு தூண்டப்பட்டு பலன்கள் கிடைக்குது. இன்றைய காலகட்டத்தில் 20 வயதை கடந்த உடனேயே முதுகு வலியும் மூட்டு வலியும் வந்துடுது. ஆனால் தினமும் 20 நிமிடங்கள் வரை கைத்தட்டினா முதுகு வலியும் மூட்டு வலியும் இருக்கிற இடம் தெரியாம பறந்து போயிரும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. வாதம், இரத்த அழுத்தம் போன்றவையும் கைத்தட்டுவதால குணமாகும். குழந்தைகளுக்கு தினமும் கைத்தட்டும் பழக்கத்தை பயிற்சியாக கொடுத்தா அவர்களின் வார்த்தை உச்சரிப்பு தெளிவாக இருக்குமாமா. கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்களாம். குழந்தைகளுக்கு கைத்தட்டுவதை கற்றுத்தருவதால அவங்களின் ஃபைன் மோட்டார் திறமைகள் எனப்படும் எழுதுவது, ஓவியம் வரைவது போன்ற திறமைகள் மேம்படுமா. கைகளை தட்டுனால இதய நோய்கள் மற்றும் ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பெரிய தீர்வே கிடைக்கும். இதயம், மூளை, நுரையீரல், கல்லீரல் போன்ற உறுப்புகளுடன் நரம்பு இணைய இது பெரிதும் உதவுது. கைகளை தட்டுனால நரம்புகள் சீராக செயல்படும். தினமும் அரை மணி நேரம் கைத்தட்டுவதால சர்க்கரை நோய், ஆர்த்தரைட்டிஸ், தலைவலி, இன்சோம்னியா எனும் உறக்கமின்மை பிரச்சனை, கண் பிரச்சனை ஆகியவை நீங்குமா. எப்போதும் ஏசியிலேயே இருக்கிறவங்க, வியர்வை சுரப்பு குறைவாக உள்ளவங்க கிளாப்பிங் தெரப்பி செய்தா இரத்த ஓட்டம் மேம்பட்டு இரத்தம் சுத்திகரிக்கப்படுமா. கைகளை தட்டினால் மன அமைதி கிடைக்குமா. இது உங்கள் உடலில் உள்ள இரத்த வெள்ளையணுக்களை திடப்படுத்துவதால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குமாமா. இதனால எவ்வகையான நோய்களில் இருந்தோ நம்முடைய உடலை பாதுகாக்குமா. கைகளை தட்டும்போது இரத்த ஓட்டம் ஊக்குவிக்கப்படும். அதனால தமனி மற்றும் அசுத்த இரத்த குழாய்களில் உள்ள அடைப்புகள் அனைத்தும் நீங்கும். இது கெட்ட கொலஸ்ட்ராலை நீக்கும். தினமும் உணவருந்திய பின்னாடி 1 மணி நேரத்திற்கு கைகளை தட்டுறது மிகவும் நல்லது. இது வெப்பத்தை ஏற்படுத்தி கைகளிலும் கால்களிலும் வியர்க்க செய்யுமா. நல்ல பயனை பெற கைகளை தட்டுவதற்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் அல்லது கடுகு எண்ணெயை உள்ளங்கையில் தடவி கொள்வது நல்லது. இதனால அது உங்கள் அந்த எண்ணெயை உடல் உறிஞ்சி கொண்டு நல்ல பலனை கொடுக்குமாமா. இப்போ பார்த்தீங்களா, கைத்தட்டுவதனால நமக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு. ரெகுலராக கைத்தட்டி பழகிங்க. இதனால நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க்யூ.